ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜி. இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிறது வந்து வெண்பொங்கலுங்க. செம்மையாக இருக்கும். இது நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் அளவில் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். அப்படியே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வெண்பொங்கல் வந்து அப்படியே கோயில் பிரசாதம் மாதிரி இருக்குங்க. இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சட்டுன்னு வீடியோ பாருங்கள். ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு 2 கப்பு அரிசி. இது வந்து பெரிய கப்புங்க. இது வந்து ஒரு கப்புக்கு 2 கப்பு அரிசி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கழுவிடுறேங்க. கழுவிட்டுட்டு நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிடுங்க. அப்புறமா இதில் 7 கப்பு தண்ணி ஊற்றுங்க. நம்ம வந்து 3 கப்பு இது எடுத்துருக்கோம் இல்லையா, பாசிப்பருப்பு அரிசி சேர்த்து 7 கப்பு தண்ணி ஊற்றுடுங்க. 8 கூட ஊற்றலாம். 7 கப்புனா கரெக்டாக அளவாக இருக்கும். இப்போ நம்ம இது நல்லா 7 கப் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், அப்புறம் ருசிக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு குக்கர் மூடிட்டு இது வந்து ஒரு 5 விசில், 5லேருந்து 6 விசில் வரணும். இதுக்கு வந்து நம்ம பச்சரிசி தான் யூஸ் பண்ணணும். பொங்கல் அப்போ தான் சூப்பராக வரும். பொன்னி பச்சரிசி யூஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணி அதில் ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. 4 ஸ்பூனு. அப்புறம் இஞ்சி துண்டாக கட் பண்ணி சின்ன துண்டாக அது இதில் போட்டுக்கோங்க. அப்புறம் இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம முந்திரி பருப்பு இருக்கும் இல்லையா, முந்திரி பருப்பு நல்லா போட்டு பொன்னிறமாக வறுத்து கருவேப்பிலை போட்டு இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பொங்கலும் வெந்து ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, சூப்பராக வெந்துருச்சு. கரெக்டாக நம்ம அளவு இந்த அளவு போட்டோன்னா இந்த மாதிரி நல்லா வரும் பொங்கல். இப்போ நம்ம இது ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நெய்யில் எல்லாம் வறுத்து முந்திரி பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துருங்க. அதுக்கு நல்ல காம்பினேஷன் என்னென்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி வந்து அரைச்சிட்டு இந்த பொங்கலோட நல்லா மேலே அப்படியே தேங்காய் சட்னி ஊற்றிட்டு இந்த பொங்கல் எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.